இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நம் வாழ்விலே இறைவன் கொடுத்த மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல் 55வது அதிகாரம் 22வது திருவசனம். அது இவ்வாறு கூறுகிறது: ஆண்டவர் மேல் உன் கவலைகளை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியடைய விடமாட்டார். திருப்பி ஒரு முறை எல்லோரும் கவனமாக கேளுங்கள். ஆண்டவர் மேல் உங்கள் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியடைய விடமாட்டார். அருமையானவர்களே, இன்று மக்கள் வாழ்க்கையிலே பல குடும்பங்கள் கவலை நிறைந்த குடும்பங்களாக வாழ்கிறது. பல தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையும் கவலையிலே கடந்து செல்கிறது. யாரிடம் போய் இந்த கவலையை கொடுப்பது, எப்படி இந்த கவலையிலிருந்து விடுதலைப்படுவது, யார் என்னை விடுவிப்பார், என்ற பிரச்சனைகளிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார், என்ற பாரத்திலிருந்து இந்த பாரத்தை யார் எடுத்து மாற்றுவார், என்னை முற்றிலுமாக ஒவ்வொரு நாளும் நான் கவலையிலே கழித்து செல்கிறேன். இந்த நாளிலே மக்கள் பலருடைய உள்ளங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு சொல்கிறது, திருப்பாடல் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக கூறுகிறான்: ஆண்டவர் மேல் உன் கவலை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். யார் உன்னை கைவிட்டாலும் இறைவன் உன்னை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. யோசுவாவோடு கூறுவார்: நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் என்று கூறுவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் நம்மை கைவிட்டால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. திருப்பாடல் ஆசிரியர் இந்த இறைவனுடைய உதவிக்கு, ஆதரவுக்கு அங்கே ஒரு கண்டிஷன் போடுகிறார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியற விட மாட்டார் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு நேர்மை, நீதி, நியாயம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளெல்லாம் நேர்மையோடு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே எந்த வீழ்ச்சியும் வராது. கவலை கொடுக்கிற அளவுக்கு எந்த காரியம் நடக்காது. எனவே இதை பற்றி பேதுரு தன்னுடைய திருமுகத்தை எப்படி எழுதுகிறார்? 1 பேதுரு 5:7 சொல்வார்: உன் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்துவிடு, உன் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்துவிடு, ஏனெனில் அவருக்கு உன்மேல் கவலை உண்டு. நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர் சாயலும் பாவனையுமாக படைத்தார். இதை முதலில் நாம் உணர வேண்டும். என் இறைவன் என்னை அவருடைய சாயலும் பாவனையுமாக படைத்திருக்கிறார். எனவே இறைவனுடைய மகனாகிய நான், மகளாகிய நான், அவருடைய குணங்களை, அவரை போல நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அவர் எவ்விதமாக இந்த உலகத்தில் வந்த பொழுது நேர்மை, நீதி, நியாயத்தோடு நடந்தாரோ, எவ்விதமாக உலக மக்களுக்கு நீதி, நேர்மை, நியாயப்பற்றி கற்றுக் கொடுத்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி, நேர்மை, நியாயத்தோடு நடந்தோம் என்றால்
ஒரு பொழுதும் நம்மை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை எல்லாம் அவர் சுமந்து கொள்வார். எனவே தான் அவரை சுமதாங்கி என்று சொல்கிறோம். நம்முடைய கவலைகளை எல்லாம் மூட்டையாக எடுத்து சென்று அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது அந்த கவலையை அவர் சுமந்து விட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் மாத்திரமே. எனவே தான் நம்முடைய பாவ பாரங்களை இயேசு ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் தோள்களிலே அந்த பாரங்களை ஏற்றி விட்டார்கள், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுபோல நம்முடைய சாதாரண மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மிடம் இருக்கிற கவலைகளை எல்லாம் ஆண்டவர் கரத்திலே கொடுப்போம். அவனுக்கு நம்மிடம் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் அவர் மேல் உள்ள நம்பிக்கை. ஆண்டவரை நம்புகிறவர்களை ஒரு பொழுதும் அவர் கைவிடுவதே இல்லை என்று நான் சொல்லேன். அவர் நம்மை கைவிடாத கடவுள் என்று பல இடங்களிலே அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல கவலைகளையும் ஆண்டவர் கரத்திலே போட்டுவிட்டு நாம் நம்மை பிரியாக்கிக் கொள்ளும், விடுதலை ஆகிவிடும். அந்த கவலையை நாம் சுமந்து கொண்டு தெரியக்கூடாது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது சொல்வார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் இரண்ட வாருங்கள். ரொம்ப அழகாக சொல்வார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் மத்தேயு 11:20 அழகாக சொல்வார், எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்வார். நான் கனிவும் மன சாந்தம் உடையவன், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய வாழ்வு நலமாக இருக்க, வளமாக இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடம், அவரிடம் இருந்து நாம் அந்த நேர்மையான வழியிலே, இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் நேர்மையான வழியிலே வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு வளம் பெறும். அப்பொழுது நம்முடைய கவலையெல்லாம் ஆண்டவர் எடுத்துவிட்டு அவர் பூர்ண விடுதலை நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் உங்கள் உள்ளத்தில் இருக்க கவலையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் விடுதலை பெறும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தை இறைவா, கவலைப்படுவதால் ஒரு முன்னால் ஒரு மரத்தை கூட்ட குறைக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே எங்கள் உள்ளத்தில் இருக்க கவலைகளை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் வாழ்க்கையில் இருக்க கவலையெல்லாம் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த கவலைகளை எடுத்துவிட்டு பிள்ளைகள வாழ்க்கையை களி நடனமாக மாற்றும்படியாக இயேசு நாமத்திலே மன்றாடுகிறேன். ஆமென்.